ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஃப்ளஃபியான சாஃப்டான சாக்லேட் கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்க ரவை வச்சு ரொம்பவே சாஃப்டான ஒரு கேக்கு. இந்த கேக் ரெசிபி நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மறுபடிக்கும் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மலான ரவை எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வர போகிறோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரவையை ரொம்ப நைஸாக அரைச்சிட முடியாது. ஸோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோத்துக்கு எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் இதை மாற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே ரவை அரைச்சோம்ல, அதே மிக்சி ஜாரில் சர்க்கரையும் அரைச்சிக்க போகிறோம். அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்ச சர்க்கரையை ரவை கூடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இது கூட அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியான புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3/4 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இல்லைனா பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி இந்த அளவு நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு இருக்கணும் இதனுடைய கன்சிஸ்டன்சி. இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா வேறு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் காஃபி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். 2 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நைஸாக கரைச்சி எடுத்துட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே சாக்லேட் கேக் செய்யும் போது நீங்கள் இது போல் காஃபி பவுடரை தண்ணியில் கரைச்சி சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே கடையில் கிடைக்கக்கூடிய சாக்லேட் கேக் மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். பாருங்கள், இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறீங்களோ அந்த ட்ரே எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கேக் ட்ரே இல்லைன்னா இது போல் அடிகனமான பாத்திரம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கேக் ட்ரேயில் செய்து காமிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதில் சுற்றிலும் உள்பக்கமாக நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய், பட்டர் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் தடவிக்கிறலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தடவுறேன். எல்லா இடத்துலையும் படுறது அளவுக்கு தடவிக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா ஒட்டாமல் நல்லா எடுக்கும்போது வரும். இதில் மேலாப்பில் கொஞ்சம் போல் மைதா சேர்த்துட்டு நல்லா இது போல் டேப் பண்ணி கொடுங்க. எல்லா இடத்துலையும் ஒட்டுறது போல். கீழே இருக்க எண்ணெய் நல்ல ஒரு பசை மாதிரி செயல்படும். இந்த மாதிரி நீங்கள் மைதாவை சுற்றிலும் அப்ளை பண்ணும்போது நல்லா ஒட்டிக்கும். இது போல் பண்ணுறதுனால நம்மளுக்கு பட்டர் ஷீட் கூட தேவையில்லை. அப்படியே கேக் டீமோல்டு பண்ணும்போது ரொம்பவே அழகாக வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது கேக் மாவும் நல்லா ஊறியிருக்கு. 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே தண்ணியும் காஃபி பவுடரும் கலந்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு துளி உப்பு இருக்கும். இப்போது ஒரு சன்னி வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கோகோ பவுடருக்கு பதிலாக நீங்கள் சாக்லேட் பிஸ்கட்டை அரைச்சி கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறலாம். அப்படி இல்லைன்னா சாக்லேட்டை துருவி அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கிறலாம். நம்ம இன்றைக்கி கோகோ பவுடர் வச்சு செய்யலாம். கோகோ பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் ஒரு சாச்சட் அளவுக்கு ஈனோ சேர்த்துக்கோங்க. ஈனோவுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி ஈனோ சேர்த்து செய்கிறேன்.
ஸோ ஒரு சின்ன பாக்கெட் ஈனோவை முழுசாக சேர்த்துருக்கேன். இது சேர்க்குறதுனால நம்மளுடைய கேக் நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரும். அதுக்காக சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிறணும். இப்போ இது கூட கொஞ்சம் போல் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவு இருக்கும். வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கேக் மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேயில் மாற்றிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம ஈனோ சேர்த்ததுனால நல்லா பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். மாவு எவ்வளோத்துக்கு பொங்கியிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய கேக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது போல் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா அது வெளியேறும். அப்போ தான் கேக் நல்லா ஈவனாக பேக் ஆகி வரும். இப்போது நல்லா அடிகனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஸ்டாண்டு இல்லைன்னா 2 கப் அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ப்ரீ ஹீட் பண்ணால் தான் கேக் நல்லா பேக் ஆகி வரும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய கடாயும் நல்லா சூடாயிருச்சு. இப்போது நம்மளுடைய கேக் ட்ரேயை தூக்கி உள்ளே வச்சிடணும். வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் போல் பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மேலாப்பில் இது போல் தூவி விடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுடைய கேக் வந்து பேக் ஆகி வரும்போது நம்ம கட் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவாகவும் இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பேக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய கேக்கு ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கு. கேக் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியை உள்ளே விட்டு பாருங்கள். கத்தி மாவெல்லாம் ஒட்டாமல் க்ளீனாக வெளியில் வந்ததுன்னா கேக் நல்லாவே பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. ஒருவேளை கேக் வேகாத மாதிரி இருந்ததுன்னா மறுபடிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி குக் பண்ணுங்கள். கேக் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த கேக் ட்ரேயை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டை அது மேலே கவுத்தி இது போல் திருப்பிடுங்க. திருப்பினதுக்கப்புறமா லேசாக மேலாப்பில் டேப் பண்ணிங்கன்னா போதும், கேக் அழகாக வெளியில் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேக் இப்போ கட் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல சாஃப்டான கேக் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இது வந்து ரவையில் தான் பண்ணிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோத்துக்கு சாஃப்டாக டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.